வணக்கம். நியூஸ் 8 மயிலை யூடியூப் சேனல் செய்திகள் சார்பாக உலக மக்கள் அனைவரையும், எனது தமிழ்ச் சொந்தங்கள் அனைவரையும் நான் தமிழ்த்தாய் வணக்கத்துடன் நேயர்களாகிய உங்களை அன்போடு என்னுடைய இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த சேனலை நீங்கள் ரசித்து வர இருக்கின்ற நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலம் 1/5/2024ஆம் ஆண்டு கிருஷ்ணபட்சத்து அஷ்டமி திதி, திருவோண நட்சத்திரம், சுப நாமயோகம், பாலவம் நாமகரணத்தில் நேத்திரம் ஜீவனம் நிறைந்த சித்தயோக நன்னாளில் பிரகஸ்பதியாகிய குரு பகவான் சரராசியான வீடான முதல் ராசி என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியிலிருந்து 2ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்திரராசி வீடான ரிஷபராசிக்குள் மதியம் 1 மணிக்கு பெயர்ச்சியாகிறார். குரு பகவானை நம் முன்னோர்கள் பொன்னவன் என்றும், மன்னவன் என்றும், தென்னவன் என்றும் பல அழகான பெயர்களால் புகழப்படும் இந்த குரு பகவான், இவர் மட்டும் நவகிரகங்களில் முழு சுபராக உள்ளவர். இவருக்கே உரித்தானது முழு சுபத்தன்மை என்றும் முன்னோர்கள் ஜோதிட நூல்களில் வர்ணித்துள்ளார்கள். இந்த குரு பகவான் திருவோண நட்சத்திரம், சுபம் நாமயோகம், பாலவம் நாமகரணத்தில் நேத்திரம் ஜீவனம் நிறைந்த சித்தயோக இந்த நன்னாளில் பிரகஸ்பதியாகிய குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் மதியம் 1 மணிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பொன்னவன் என்று அழைக்கப்படும் சுபத்தன்மையுள்ள முழு சுபராக உள்ள இவர் ஆதிபத்தியம் இருப்பதால் தான் குரு பார்த்தால் குரு பார்த்திட கோடி புண்ணியம் நமக்கு, நம் முன்னோர்க்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் உண்டாகும் என, குறுகான கோடி தோஷம் விலகும் எனவும் இவர் பார்வைக்கெல்லாம் ஜோதிட நூல்கள் பலன் சொல்லியிருக்கின்றன. 9 கிரகங்களில் 8 கிரகங்கள் கெட்டுப்போனாலும் ஒன்றை கொம்பாதி கொம்பன் போல் இவர் ஒருவர் மட்டும் நம் ஜாதகத்தில் பலமாக வலுத்திருந்தால் அனைத்து யோகங்களும், அனைத்து செல்வங்களும், மகிழ்ச்சியும் வந்து சேரும் என்று சொல்வது வழக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் தனம், தானியம், சம்பத்துடன் குளம், கிணறு போன்றவைகள் எல்லாம் குடும்பம் விளங்க, விருத்தி அடைய, குடும்ப விருத்தி, பண விருத்தி, புத்திர விருத்தி அடைய, சார்புத்திர பாக்கியத்தையும் தருபவர் இவர்தான். ராஜகிரகமாகி ராஜாவென அழைக்கப்படும் இவரின் தயவு இருந்தால்தான் அரசியலில் கூட பெரும் அமைச்சராகவும், பாராளுமன்ற உறுப்பினராகவும், மந்திரியாகவும், முதல் மந்திரியாகவும்